ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழக சுற்றுலா பயணிகள் நேபாள வெள்ளத்தில் எப்படி சிக்கினர் என்பது தொடர்பாக கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி உரிமையாளர் அளித்த பேட்டியினை பார்த்தும் தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் நமது மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன் சார். வணக்கம் சார். தற்போது அவங்க சுற்றுலா போனதுல 3 பேருந்துல ஒரு பேருந்தில் உள்ளவங்க மட்டும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேருந்துகள் நிலை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேபாள அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க சார்? ஏற்கனவே நம்மகிட்ட நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வட்டாட்சியர் பேட்டியும் நம்ம பார்த்தோம். அந்த யாத்ரா சூப்பர் யாத்ரா நிறுவன உரிமையாளருடைய பேட்டியும் நம்ம பார்த்தோம். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கோர்வையா பார்க்க தொடங்கினோம் அப்படின்னா, திபேத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நேபாளத்தின் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய திபேத்தில் இருந்து உற்பத்தியாகி நேபாளம் வழியாக பாயக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்குங்கிறது போதே கோஷி அப்படிங்கிற ஒரு ஆற்றுல திபேத்திலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு நேபாளத்தில் இருக்கக்கூடிய திமுரே, சியாப்ரு, ஜிரோங் இந்த பகுதிகள் வழியாக கடந்து அந்த ஆறு பாய்கின்ற எல்லா இடங்களிலும் பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆற்றுல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இந்த பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுறாங்க. அதாவது இமயமலையில ஓடுகின்ற ஆறுகள்ல திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது சகஜமான ஒன்றுதான். அது பனி உருகி வருகக்கூடிய ஆறுகள். அங்க திபேத்துல ஒரு பனி ஏரி இருக்கிறது. அந்த ஏரி உடைந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. அது திபேத்துல மேக வெடிப்பு ஏற்பட்டு அதனால் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த போதை கோஷி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பேட்டிகளுக்கு அந்த சூப்பர் யாத்ரா நிறுவன உரிமையாளர் சொல்லும்போது ஒரு வெடிப்பு மாதிரி கேட்டது. பெரிய தூசி மண்டலம் வந்தது. அந்த தூசி மண்டலம் கண்ணை மறைத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது இது மாதிரியான தூசி வருமா அப்படிங்கிற தகவல்கள் தெரியவில்லை. ஒருவேளை வெள்ளப்பெருக்கு மிக அதிகமாக இருக்கின்ற பொழுது அது கரையோரங்களில் எல்லாம் தாக்குகின்ற பொழுது இமயமலையை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்களில் இருக்கிற மலை உறுதியான பாறைகள் நிரம்பியதாக இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மலைகள்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி ஆண்டுகள் அல்லது ஒரு 300 கோடி ஆண்டுகளாக இருக்கும். இமயமலை பொறுத்தவரை அதுதான் உலகத்திலேயே இளைய மலைப்பகுதி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 லட்சம் அல்லது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கும்னா இன்னும் முற்றிலும் இறுகாமல் அப்படியே ஒரு மண் படிவமாகத்தான் இருக்கும். இமயமலையில மழை பெய்தால் முதல்ல மண் சரிவு தான் ஏற்படும். அப்படி ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டு தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லுகிறார்கள். இதுல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த போதை கோஷி ஆற்றை ஒட்டிய பாதை வழியாகத்தான் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு 57 பேர் ஒரு 3 பேருந்துகள்ல கைலாயத்தை நோக்கி அந்த கைலாய மலை தரிசனத்திற்காக யாத்திரை சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டியில பார்த்தோம். இதுல முதல் பேருந்தில் சென்ற ஒரு 20 பேர் தப்பித்துக் கொண்டார்கள். அதை அடுத்து வந்த 2 பேருந்துகளில் இருந்தவர்கள் நிலை என்ன அப்படிங்கிற தேடுகின்ற பணிதான் நடைபெறுகிறது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி, தஞ்சை, கடலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், சென்னை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு 57 பேர் தான் போயிருக்கிறார்கள். இவர்கள தப்பித்த 20 பேர், அதாவது இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்த 20 பேர் நேபாளத்தில் இருக்கக்கூடிய திமூருங்கிற பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 37 பேரை தேடுகின்ற பணி நடைபெறுகிறது. இவர்களுடைய பட்டியல், அவர்களுடைய பெயர் விவரங்கள் இது எல்லாத்தையுமே தமிழக அரசு தொகுத்திருக்கிறது. இவர்களை தேடுகின்ற பணி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய உறவினர்களோடு இவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக தமிழகத்தில் இந்த 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதே போல தமிழக அரசு காட்மண்டுவில் இருக்கக்கூடிய நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூலமாக மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்திருக்கிறது. இதற்கு தேவையான இலவச தொலைபேசி எண்களை அறிவித்திருக்கிறார்கள். அல்லது மீட்கப்பட்டவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து மத்திய அரசோடு சேர்ந்து ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக அது தன்னுடைய தரப்பிலிருந்து தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்திய தூதரகம் மூலமாக ஒரு நடவடிக்கையும், இந்திய ராணுவத்தின் மூலமாக மற்றொரு நடவடிக்கையும், இந்திய அதிகாரிகள் மூலமாக மற்றொரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் நேபாளத்தில் ஓடக்கூடிய அந்த போதை கோஷி ஆறு அப்படிங்கிறது நேபாளத்தில் இருந்து பீகார் வழியாக கடலில் கலக்கக்கூடும். அது கங்கையில கலந்து திரும்ப கடல்ல கலக்கும். எனவே அந்த போதை கோஷி ஆறு ஓடி வருகின்ற பாதையில் இருக்கக்கூடிய நேபாளத்தில் இருந்து பீகாருக்குள் நுழையக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கோசி, கண்டகி, பாகமதி இந்த ஆறுகளும் அந்த ஆற்றை ஒட்டித்தான் வரும். அதாவது போதை கோஷி ஆற்றை ஒட்டித்தான் வரும். இந்த ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு இருப்பதனால பீகார்ல ஒரு 8 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் நேபாளத்தை ஒட்டி எல்லையில் தான் இருக்கிறது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அது உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களை பாதிக்கும். எனவே உத்தரப்பிரதேச அரசும் தனது எல்லை பகுதிகளை உஷார்படுத்தி இருக்கிறது. இப்படி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல உஷார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. அதாவது நேபாள அரசு
என்ன தகவல் சொல்லி இருக்குன்னா, இந்த வெள்ளப்பெருக்குல நேபாளத்தை சேர்ந்த 93 பேர் இறந்திருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. இது தவிர இந்தியாவை சேர்ந்த 105 பேர் உள்பட 291 வெளிநாட்டினர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்தியர்கள் 105 பேரை காணவில்லை அப்படின்னா இதுல தமிழகத்தை சேர்ந்த 30 பேரும் அடங்குவார்கள். இவர்கள் தவிர இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அடங்குவார்கள். எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி உள்ளிட்ட மாநில அரசுகளும் தங்களுடைய அதிகாரிகள் மூலமாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு இந்தியர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழக அரசும் அதேபோல தூதரகம் மூலமாக ஈடுபட்டிருக்கிறது. இந்தியர்கள் 105 பேரை தேடுகின்ற பணியை முடுக்கிவிட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் நேபாளத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக இந்திய அரசு பேரிடர் மீட்பு குழு அல்லது ராணுவத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் இறங்கியிருப்பதாகவும் மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர நேபாளத்தில் இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெள்ளம் பாயக்கூடிய ரசுவா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு நேபாளத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரசுவா மாவட்டத்துல பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற ரசுவா மாவட்டத்துல திமுரே, சியாப்ரு பேசி, ஜெரோங் இந்த உள்ளிட்ட இந்த ஊர்களில் எல்லாத்துலயுமே சாலைகளை வெள்ளம் அடித்து சென்றிருக்கிறது. எனவே சாலை வழியாக வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த மாதிரியான நேரத்துல ஹெலிகாப்டர் மூலமாகவோ இல்ல வான்வழியாகவோ ஏதாவது மீட்பு பணியில் ஈடுபடலாம் அப்படின்னா ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதற்கான சூழல் இல்லை, அது தரையிறங்கக்கூடிய இடம் இல்லை, தரையிறங்குவதற்கான சூழல் இல்லாத நிலை இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு நேபாள அரசு தனியார்கள் மூலமாக இல்ல தனியார் ஓட்டல்கள் இல்ல தனியார் தங்குமிடங்கள் இருக்கிற இடங்கள்ல ஹெலிகாப்டர்களை இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுலையும் ஈடுபட்டிருக்கிறது. இதே நேரத்துல நேபாளத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திமூருங்கிற இடத்துல பாதுகாப்படை முகாம் இருக்கிறது. அந்த பாதுகாப்படை முகாம்ல ஹெலிகாப்டர்ல இறக்கி அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய, அதாவது போதைகோஷி ஆற்றின் குறுக்கே இருந்த பாலங்கள் அனைத்தும் தகர்ந்து கிடக்கின்றன. எனவே ஆற்றின் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. எனவேதான் இந்த நேரத்துல எப்படி மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நேபாள அரசு அதிகாரிகள் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு இந்திய அரசும் நேபாள அரசுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறது. இதே நேரத்தில் சீன அரசும் நேபாளத்தை ஒட்டிய தனது பகுதிகளை அல்லது நேபாளத்தை ஒட்டிய தனது எல்லை பகுதிகளில் உஷார் நிலையை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் சீன அரசும் இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அது தெரிவித்திருக்கிறது. இதில் இந்திய அரசுடைய ராணுவம் அல்லது இந்திய அரசுடைய பேரிடர் மீட்பு குழு என்பது நேபாளத்திற்கு காட்மாண்டுவுக்கு அனுப்பப்பட்டு காட்மாண்டுவில் இருந்து அங்கிருந்து மீட்பு பணிகளுக்கு இந்திய குழுவே செல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்திய குழு விரைந்து சென்றால் காட்மாண்டுவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்று ஒருவேளை திமூரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை முகாமில் இறங்கவோ அல்லது வழிநெடுகிலும் கோதை ஆற்றின் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய திமூரே, சியாப்ரு பேசி இந்த ஊர்களில் தனியார் ஓட்டல்கள் இருக்கின்றன. தனியார் ஓட்டல்களில் ஹெலிகாப்டர்களை தரையிறக்கி அங்கிருந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற முறையிலும் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கலைமாறன் சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.